ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 12 ஆஃப் அல்ஜிப்ரா சீரீஸில் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ராக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இட் ரெப்ரசன்ட் அ பார்ட் ஆஃப் ஹோல், ஓகேவா? எ ஃப்ராக்ஷன் ஹாவ் டூ பார்ட்ஸ், நியூமரேட்டர், டினாமினேட்டர். அப்போ 1/2. த பார்ட் ஆஃப் ஹோல் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? டாப்பில் இருக்கிறத நியூமரேட்டர்னு சொல்லுவோம், டினாமினேட்டரில் இருக்கிறத பாட்டம் டினாமினேட்டர்னு சொல்லுவோம். ஒரு வேர்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இமேஜின் எ பீஸா. ஒரு பீஸா இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. கட் இன்ட்டு 8 ஈக்குவல். அதை 8 ஈக்குவலாக கட் பண்ணுறோம், 8 பீசஸ். இஃப் யூ ஈட் 3 பீசஸ், 3 பீஸ் சாப்பிட்டாச்சு. வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம சாப்பிட்டது எத்தனை? 3 பீஸ், டோட்டலாக 8 பீஸ். அப்போ டோட்டல் அப்படிங்கிற மொத்தத்தை கீழே எழுதிக்கணும் டினாமினேட்டரில். அண்ட் நம்ம எவ்வளோ இது பண்ணியிருக்கோமோ அதை மேலே எழுதிக்கணும். இதுதான் வந்து ஃப்ராக்ஷன். இப்போ 4 பீஸ்னால் 4/8ன்னு சொல்லுவோம். அதை கேன்சல் பண்ணி எழுதலாம். 1/2ன்னு கேன்சல் பண்ணி எழுத சான்ஸ் இருக்குது, அதனால் நம்ம எழுதியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு லெஸ் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும், ஓகேவா? இப்போ 1/2னாலும் என்ன அர்த்தம்னா 4/8 தான் அர்த்தம். டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ், அதுலேயே ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குது. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா எ ஃப்ராக்ஷன் வேர் த நியூமரேட்டர் இஸ் ஸ்மாலர் தென் டினாமினேட்டர். நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட ஸ்மாலராக இருக்கும். அப்போ 1/2, 2/4 அந்த மாதிரி சொல்லலாம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, எ ஃப்ராக்ஷன் வேர் த நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு த டினாமினேட்டர். டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் வந்து கிரேட்டராகவும் இருக்கலாம், இல்லை ஈக்குவலாகவும் இருக்கலாம். இப்போ 9/9 ஈக்குவல், 7/3 மேலே 7 பெருசு. அடுத்து மிக்சடு ஃப்ராக்ஷன், எ காம்பினேஷன் ஆஃப் எ ஹோல் நம்பர் அண்ட் ஃப்ராக்ஷன். ஹோல் நம்பருங்கிறது 1, ஃப்ராக்ஷனுங்கிறது 1/2. அதை தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வருஷம் பார்ப்போமா? கன்வெர்ட்டிங் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் டு மிக்சடு ஃப்ராக்ஷன். ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்சடு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ டிவைட் 7/3. ஃபஸ்ட்டு 7 வந்து 7/3. அப்போ 7 வந்து எங்கே எழுதணும்? உள்ளே எழுதிக்குவோம், 3 வெளியே எழுதிக்கும், ஓகேவா? அப்போ 3 2s are 6, ரிமைனிங் 1 இருக்குது. அப்போ 2ங்கிறது வந்து நம்மளோட ஆன்சர். ரிமைண்டர் என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. அப்போது 2ங்கிறத ஹோல் நம்பர்லேயும் ஃப்ராக்ஷனில் எவ்வளோ இருக்குது? இன்னும் 3ல் 1 பார்ட் ரிமைனிங் இருக்குது. அதை தான் வந்து சொல்லியிருப்போம். இப்போ நமக்கு வந்து இம்ப்ராப்பர்லேருந்து மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஒரு 3 சம்ஸ் கொடுத்துருக்கேன். இதை கம்ப்ளீட் பண்ணி கமெண்டில் உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.